ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் கூட கர்த்தர் என்னை பலப்படுத்தி உங்கள் முன்னால் நிற்கிச்சது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி வரும்படியாக அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லை. எல்லாரும் அவர் முகத்தை நம்ம பார்ப்போம். நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்கள் மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதலும் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதலும் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்கள் மட்டும் இல்லைனா. அன்பின் தூய ஆவியானவரே, இப்போது நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின் வல்லமைகளை நாங்கள் உணரணும். நம்முடைய பிரசனங்க மத்தியிலே அப்படியே சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வார்த்தைக்கு தடையாக இருக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவை நாமத்தில் கட்டுகிறேன். நீங்கள் பொருட்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கை அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று நம்ம பார்க்குறோம். இது யார் பண்ணின ஒரு ஜெபம்? யாபேஸ். யாபேஸ் என்றாலே துக்கம் அப்படின்னு தான் பொருள். இந்த யாபேஸ் ஒரு நாளில் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஒரு அருமையான ஜெபந்தான் இது. தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை நீங்கள் பெரிதாக்குங்க, ஆனால் உங்கள் கரம் என்னோடு இருக்கணும். நீங்கள் எல்லையை மட்டும் எனக்கு பெரிதாக்குனால் மட்டும் இல்லை, ஆசீர்வதித்தால் மட்டும் எனக்கு போதாது, உங்கள் கரம் என்னோடு கூட இருக்கணும். உங்கள் கரம் என் கூட இருந்தால் தான் தீங்கு வரப்பெல்லாம் அதை விலக்கி விலக்கி எண்ணி நீங்கள் காத்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நினைச்சாராம் அருளினார் என்று பார்க்கிறோம். அருமையாளர்களே, நீங்கள் இந்த ஜெபம் ஜெபிப்பது உண்டா? தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று நம்ம கேட்போம். உங்கள் கரம் எங்கள் கூட இருக்கணும், உங்கள் கரம் எப்போது எங்கள் பிள்ளைகள் கூட குடும்பத்தின் மேலே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபித்திருக்கீங்களா? இந்த யாபேசு ஜெபித்தது போல் ஜெபிக்கும் போது யாபேசின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவன் துக்கத்தெல்லாம் மாற்றி அவனை ஆசீர்வாதமாக மாற்றினது போல் இன்றைக்கு உங்களையும் கூட அவ்விதமாக மாற்றுவார். தேவக்கரம் என் கூட இருக்குமா, எனக்கு ஏன் தேவக்கரம் வேணுமே அப்படி சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவரும், சிறியவர் ஆனாலும் அது வாலிபர் பிள்ளைகள் ஆனாலும் முதியவர் ஆனாலும் பெரியவர்கள் ஆனாலும் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அவருடைய கரத்தின் நன்மையை உங்களுக்கு அவர் தருவார். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் கூட நம்ம பார்க்குறோம், எஸ்ரா கூட தேவக்கரம் இருந்தது, நெகேமியா கூட தேவக்கரம் இருந்தது. எப்படி நம்ம இது தெரியும்னா, தேவக்கரம் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது எந்த ராஜாவாக யார் இருந்தாலும் கூட இவங்க சொல்கிறது அங்கே என்ன செய்யும், உடனே ராஜாவும் அங்கே இவங்க சொல்கிறதெல்லாம் ஓகே சொல்லுவாங்க. ஏன்? தேவக்கரம் இருக்கும்போது அவங்க கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் 4 சுவிசேஷத்திலையும் தேவனுடைய கரம் என்னென்ன செய்தது என்று சொல்லி நம்ம அதிகமாக நம்ம பார்க்கலாம். அவருடைய கரம் நன்மை செய்கிற கரம், வியாதி உள்ளவர்களை குணமாக்குகின்ற ஒரு கரம். மனிதர்கள் சமுதாயத்தில் சில கொடிய வியாதிகள் வந்த மனுஷனை தொட மாட்டாங்க. ஏன்னா அந்த வியாதி நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்ம அங்கே ஒதுக்கி வைக்கமோ தொடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களெல்லாம் தேடி தேடி போய் கர்த்தர் நினைச்சாரம் தொட்டு சுகமாக்கினார். குஷ்டரோகியை நம்ம யாரும் தொட மாட்டோம், ஆனால் ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை தொட்டு மனது உருகி, வியாதி உள்ளவர்களை பார்த்தாலே அவருக்கு மனது உருக்கும், அவருக்கு தாங்க முடியாது, இறக்கம் அதிகமாக
சுகமாக இருக்கிறதுனால தொட்டு அவர் என்னை குணப்படுத்தினார் என்பதாக பார்க்குறோம். அங்கே இன்றைக்கு தேவ கரம் எப்படிப்பட்டவர்களுக்கு என்னென்ன உதவி செய்து தேவ கரம் ஒரு மனிதனோடு கூட இருக்கும்போது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நம்ம சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது தேவனுடைய கரம் பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுக்கும் ஒரு கரம் என்று பார்க்குறோம். 2 சாமுவேல் 22:17 நம்ம வாசிக்கும் போது, உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற எண்ணெய் அவர் தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. இங்கே தாவீது சொல்கிறாரு, நான் ஜலப்பிரவாகத்திலேருந்து நான் ரொம்ப நினச்சதேன், கஷ்டப்பட்டேன். ஜலம் அப்படின்னா தண்ணி நமக்கு ஒரு அளவு தான், அது என்ன செய்ய முடியும், நம்ம தண்ணி ரொம்ப அவசியம். ஆனால் அளவுக்கு மீறி மழை பெய்து கொண்டே இருந்தால் அதனால் நமக்கு வெள்ளப்பெருக்கள் அநேக சேதமடைகிறத நம்ம பார்க்குறோம். அன்று நோவா காலத்திலும் கூட ஆண்டவர் பாவம் செய்த மக்களை எப்படி தான் அழித்தார், ஜலப்பிரவாகத்தை கொண்டு தான் அவர் அழித்தார் என்பதாக பார்க்குறோம். இங்கே தாவீது ஒரு ஜெபம் பண்ணுகிறாரு, ஜலப்பிரவாகத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்ன நினைச்சாராம், உயரத்திலிருந்து என் கரத்தை பிடித்து என்ன தூக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜலப்பிரவாகத்தில் இருக்கலாம், ஜலப்பிரவாகம் போன்ற பிரச்சனைகள், ஜலப்பிரவாகம் போன்ற போராட்டங்கள், ஜலப்பிரவாகம் போன்ற அநேக பெரிய பெரிய சோதனைகள் இருந்தபோது அவர் என்ன பண்ணினாராம், கர்த்தரை நோக்கி கெஞ்சினாரு. இந்த ஜலத்துக்குள்ள, இந்த ஆழத்துக்குள்ள, இந்த பிரச்சனையின் ஆழத்துக்குள்ள, போராட்டத்தின் ஆழத்துக்குள்ள நான் இருக்கிறேன், என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும். எனக்கு கீழே இருக்கிற மனிதர் யாரும் இதை காப்பாற்ற முடியாது. ஜலப்பிரவாகம் அதிகமாக உயரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தான் காப்பாற்ற முடியும். அவர் என்னை கெஞ்சுகிறாரு, அவர் கூப்பிடுகிறாரு. அவர் கூப்பிட்ட உடனே உயரத்திலிருந்து அவர் கை என்ன செய்து அங்கே நீட்டி அவரை தூக்கி விடுகிறதாக நம்ம இங்கே பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட ஒரு சகோதரி என்று ஜெபிக்க வந்தபோது, நான் ஜெபிக்கும் போது சில தரிசனங்களை கர்த்தர் எனக்கு தருவார், அல்லது சில வார்த்தைகள், சில பாடல்களை தந்து அதன் மூலமாக இவங்களுக்கு வியாதி குணமாகிவிடும் என்கிற நான் உணர்ந்து கொள்வேன். அன்றைக்கு அந்த சகோதரிக்கு ஜெபிக்கும் போது எனக்கு வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளோ உயரமான ஒரு ஆண்டவரை நான் பார்த்தேன். அவருடைய கரம் அங்கே இருந்து நீட்டும் போது கரத்தை பார்த்தாலே அவ்வளோ நீள கை அந்த கையினால் அந்த சகோதரி தொட்டதை நான் பார்த்தேன். உடனே அது கொடிய வியாதி தான். மறுநாள் கேட்கும்போது ஒரு அற்புத விடுதலை கர்த்தர் கட்டளிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கீழே பூமியில் இருந்து இந்த தாவீது கதறும் போது வானத்திலிருந்து கரத்தை நீட்டி அவரை உயரத்திலிருந்து அவர் தூக்கி விட்டதாக பார்க்குறோம். அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஜலப்பிரவாகம் போன்ற சோதனைக்குள்ள, ஜலப்பிரவாகம் முங்கி நம்ம ஆழ்ந்து போய்விடுவோம், அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்குள்ளே இருந்து நீங்கள் திணறி கொண்டிருக்கலாம். அந்த தாவீது என்ன செய்தார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரு, கெஞ்சினார். கர்த்தர் கேட்டு உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி அனுப்பிச்சாரா, அவரை நோக்கி அவரை பிடித்து தூக்கி விட்டார். பாருங்க, பஞ்சம் உங்களுக்கு அதிகமாக ஜலப்பிரவாகம் போல இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி ஜலப்பிரவாகம் போல அது பெரிதாக இருக்கலாம். அது எப்பேற்பட்ட அது பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பற்றாக்குறைங்கிற ஒரு ஜலப்பிரவாகத்துக்குள்ள எவ்வளோ அதிகமான கடன் பிரச்சனைங்கிற ஜலப்பிரவாகத்திலிருந்து நீங்கள் இருந்தும் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் கரத்தை நினைச்சார் உயரத்திலிருந்து உங்களுக்கு நீட்டி உங்களை தூக்கி விடுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். ஹல்லேலூயா. வானத்தில் இருந்து அவருடைய கரம் உங்களுக்காக நீட்டி உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே நான் தூக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்கரம் என் மேலங்க கடிகளவு பயம் இல்லைங்க, கர்த்தர்கரம் என் மேலங்க கடிகளவு பயம் இல்லைங்க. இந்த தாவீது நன்றாக அவர் அறிந்திருந்ததுனால ஆண்டவரை தவிர யார் என்ன செய்ய முடியாது, இந்த பெரிய ஜலப்பிரவாகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது என்பதை அறிந்திருந்ததுனால தான் அவர் என்ன செய்தாரா, ஆண்டவரை நோக்கி அவர் கூப்பிட்டார், கர்த்தர் விடுதலையாக்கினார். இரண்டாவதாக பாருங்க, மரித்து போனதே தூக்கி எடுக்கும் கரம். அங்கே மத்தேயு 9:18 வாசித்து பார்த்தோமானால் அங்கே ஜெப ஆலய தலைவன் ஒருவன் ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான்
மரித்து போனாள். பாருங்க, ஒரே ஒரு மகள், அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு மகள் தான். அந்த மகளும் இப்போதே மரித்து போய்விட்டாள். அப்படி இருந்தாலும் கூட ஆண்டவரை வந்து என்ன சாரம் பணிந்து கேட்குறாரு. பணிந்து, இனி எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே, இனி அவரை கூப்பிட்டு எதுக்கு, இனி அவரை நான் பணிந்து வணங்கி எதுக்குன்னு அவர் நினைக்கல. ஏன்னா ஆண்டவருடைய கரத்தின் வல்லமையை அவர் நன்றாக அறிந்திருந்ததுனால அந்த ஆண்டவரை பணிந்து கொண்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, என் மகள் இப்போதான் மரிச்சா, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து என் மரித்து போன என் மகள் மீது உங்கள் கையை வைங்க, வைத்த உடனே என் மகள் என்ன செஞ்சிருவா, உயிரோட எழும்பி விடுவாள் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அந்த எதிரி சொல்லுகிறத நம்ம இங்கே வேதத்தில் பார்க்குறோம். இந்த எவரி என்ன சொன்னாரோ அதே தான் ஆண்டவரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. போய் அந்த மரித்து கிடக்கிற அந்த பிள்ளை மேலே கரத்தை வச்சு என்னச்சாராம் அவர் பிடித்தார். பிடித்த உடனே அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சுட்டு அங்கே உயிர் வந்துச்சு. இந்த செய்தி, இந்த பிரச்சனை, இந்த எவரி மிகவும் கலங்கியிருப்பார். ஆனாலும் அந்த கலக்கத்திலையும் ஆண்டவரை கூப்பிடுதார், கூப்பிடாமல் இருக்கலை, அவரை கூப்பிடுதார், வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுதார். ஹல்லேலூயா. அந்த எவரி என்ன சொன்னாரோ அதை தான் ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. நன்றாக வேதத்தை நன்றாக அறிந்தவங்களுக்கு தான் அந்த கரத்தின் வல்லமையையும் சுதந்திரிக்க முடியும். எவரு நன்றாக அறிந்திருந்ததுனால இந்த சுகத்தை அவர் நினைச்சதாராம் பெற்றுக்கொண்டார் என்பதாக பார்க்குறோம். இனி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கவே இல்லை, வாய்ப்பே இல்லை, பிரயோஜனமே இல்லைன்னு மற்றவங்க தான் சொன்னாங்க. ஆனால் எவரு நினைச்சல சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சு. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வந்தது. ஏன்னா மரித்து போன ஒரு மகள் உயிரோடு கூட எழுந்து விட்டாள் என்பதாக சொல்லி எல்லாரும் கூட நினைச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அப்போ கலங்குகிற நேரத்தில் வந்து கை தூக்கி ஆண்டவர் நினைச்சாரோ அவளை விடுவித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போன நிலையில் இருக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி, எதை வைத்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்க, இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, என் வருமானம் செத்து கொண்டே இருக்கிறது, என் தொழில் ஒன்றும் இல்லாமல் செத்தே போய்விட்டது, என் வேலை கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டு போயிடுறது, இப்படி ஒவ்வொரு கருத்து சரீரத்தில் ஒரு பகுதி என்னச்சது அங்கே மரித்து போன நிலையில தான் இருக்கிறது என்று ஒவ்வொரு காரியத்திலும் என் பிள்ளைகளுக்கு ஞானம் செத்து போய்விட்டது, என் பிள்ளைக்கு அடிக்கடி பலவீனம் அடிக்கடி என் பிள்ளையனை தாக்குகிறது, என் பிள்ளைக்கு கீழ்ப்படுதலில் ஒவ்வொரு காரியத்திலும் கூட எல்லாம் செத்து போய் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி கலங்கி நிற்கிற நீங்கள் தான் அந்த எதிரி என்ன சொன்னாரோ, ஆண்டவரே என் பிள்ளை மேலே உங்கள் கரத்தை வைங்க, என் தொழில் மேலே உங்கள் கரத்தை வைங்க, என் குடும்பத்தின் மேலே உங்கள் கரத்தை வைங்க, என் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் கரத்தை வைங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஒவ்வொரு எந்தெந்த காரியம் முடிச்சு போனது இவ்வளோதான் பட்டு போயிடுச்சு அப்படி நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கரத்தை வைங்கப்பா, கரத்தை வைங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த எவருக்கு செய்தது போல உங்களுக்கு அவர் என்ன செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை, நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. பாருங்க, நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி செய்யணும்னு கேட்ட எவரு வாழ்க்கையில் அற்புதம் செய்தது போல் உங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் கரத்தை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்குறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். காற்று பயங்கரமாய் அடிக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இந்த சம்பவத்தில் பாருங்கள், இங்கே மூன்றாவது என்னென்னா அமிழ்ந்து போனதை தூக்கி எடுக்கும் கரம். பேதுரு படகுல போய்கொண்டு இருக்கும்போது கடலில் இயேசு நடந்து வருவதை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நானும் உங்களை போல் இந்த கடல் தண்ணியில் நடக்கட்டுமா அப்படின்னு சொல்லி. உடனே ஆண்டவர் சொன்ன நடந்து வா. இவர் உடனே படகை விட்டு இறங்கி தண்ணிக்கு மேலே நடந்து போகிறார். கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே எதிராக அங்கே வேகமாக வீசிய அந்த காற்றை பார்த்து இவர் பயந்துருந்தார். பயந்தோடனே தண்ணிக்குள்ளே நினச்சாராம் அமிழ ஆரம்பிக்கிறாரு. அமிழ ஆரம்பிக்கும் போது அவர் நினச்சா கதறுகிறார், ஆண்டவரே எனக்கு என்ன சொல்கிறார், ஆண்டவரே என்னை
ரட்சியம்னா என்னை விடுவீங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு அர்த்தம். கூப்பிடுறாரு என்னை ரட்சியம் அப்படின்னு சொல்லி. உடனே ஆண்டவர் அவருக்கு உடனே சில அற்புதம் உடனே செய்யணும், இல்லைன்னா அது என்ன செய்யும், அது ரொம்ப சேதத்தை உண்டாக்கும். அதனால் ஆண்டவர் பார்த்து உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் அப்படி சொன்னார்னா, நீ நம்ம ஆண்டவரை தான் நீ பார்த்துருக்கணும் பேதுரு. ஆனால் அந்த பிரச்சனை காற்றை பார்த்ததுனால தான் ஒரு பயம் அந்த போட்டை விட்டு இறங்கும்போது விசுவாசம் இருந்துச்சு. இப்போ காற்றை பார்த்த உடனே விசுவாசம் இல்லை, என்ன செஞ்சுட்டு முங்கி போயிட்டு. அதனால தான் அவர் பயந்து கதற மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு, கதறினார். உடனே ஆண்டவர் சரி போய் கையை பிடிச்சி தூக்கி விட்டார். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையினும் படகுல நம்ம பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? ஆண்டவர் அந்த பேதுரை பார்த்து சொன்னது போல அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்கிறாரா, விசுவாசியேன்னு சொல்கிறாரான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ இந்த பேதுரை போல் நம்ம சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையை பார்க்கக்கூடாது. எதிராக வீசுகிற காற்றையும் கொந்தளிக்கிற அலையை நம்ம பார்த்தோம்னா நம்ம பயந்து நம்ம நினச்சிடும் விசுவாசம் குறைஞ்சி அமிழ்ந்து போயிடுவோம். ஆனால் நம்ம தேவன், காற்றையை உண்டாக்கின தேவன், கடலை உண்டாக்கின தேவன், நம்மளை உண்டாக்கின தேவர் என்று சொல்லி அவரே நம்ம பார்க்கும்போது அவர் தானே என்னை கூப்பிட்டாரு. அப்புறம் என்ன நான் அமிழ்ந்து போவேன் அப்படி ஒரு என்ன பேதருக்கு இல்லை. அதனால் அவர் பயந்து போனார். பாருங்கள், இன்றைக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட எதை பார்த்து நீங்களும் முங்கி கொண்டு இருக்கீங்க. உங்கள் சிலர் சில பொருளை அர்ஜென்ட்டுக்கு பேங்கில் வைப்பாங்க. ஆனால் அது வட்டி கூட கொடுக்க முடியாமல் அது நினச்சிட்டு அது அமிழ்ந்து போயிடுச்சு, முங்கி போயிட்டு அப்படி சொல்லுவாங்க. சில கடன் பிரச்சனைனால வீடை அடமானம் வச்சு கொடுப்பாங்க. அந்த பணத்தை கொடுக்க முடியாமல் சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்தோடனே ஐயோ என் வீடெல்லாம் என்ன செஞ்சுட்டு முங்கி போயிடுச்சு, என் தோட்டம் முங்கி போயிடுச்சு, இப்படி பல வகையில் முங்கி போயிடுச்சின்னு சொல்லி ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட அவங்க வாழ்க்கையில் எது முங்கி போய்கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி அந்த பேதுரு ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டது போல் நீங்களும் இன்றைக்கி கூப்பிடத்தக்கதாக தான் அந்த வார்த்தை கடந்து வருது. நீங்கள் இந்த இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கீங்க, அதனால் பேதுரை போல் நீங்களும் கூப்பிடுங்க. நான் உங்கள் கரத்தை பிடித்து உங்களை நினைச்சுவேன். இந்த மூழ்கி போயிற நிலையில் இருக்கிற உங்களை நான் உயரத்துலேருந்து தூக்கி எடுத்து வெளியே விடுவேன் அப்படின்னு அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சில வியாதியை மருத்துவர் கூட கைவிட்டு விடுவாங்க, இது இனி குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி. சில குடும்பம் இந்த கடன் பிரச்சனைனால பாருங்கள் முங்கி போய்கிட்டு இருக்கும். அதே போல் சில வியாதியின் மூலமாக முங்கி போயிட்டு இருக்கும். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் சில குடும்பம் என்ன செய்யும், முங்கி கொண்டு இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு அந்த பேதருக்கு உடனே நான் கரத்தை பிடித்து நான் அற்புதம் செய்தது போல் உன் கரத்தை பிடித்து நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அப்போ நீ கேளுங்க, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, என்னை நீங்கள் காப்பாற்றுங்க என்று சொல்லி கேட்கும்போது பேதருக்கு அற்புதம் செய்த கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. கோர பயங்கரமான புயலில் கொண்டியலையின் மத்தியில் காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். பாருங்க, கோர பயங்கரமான புயலிலும் கூட அலை வீசினாலும் அதுக்கு மத்தியில் கர்த்தர் நம்ம கரம் பிடித்து நடத்துவார். அது மட்டும் இல்லை, அவர் அன்பால் நம்மளை மார்பில் சேர்த்து அணைப்பார் அப்படி சொல்லி நம்ம அந்த பாடலை நம்ம பாடுகிறோம். ஹல்லேலூயா. உங்களையும் கூட அவ்விதமாகவே கரம் பிடித்து அவர் அன்போடு உங்கள் மார்பில் நான் சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். எது அமிழ்ந்து போன நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ அதை தூக்கி விடுது மட்டும் இல்லை, உங்களை காத்து அவர் மார்போடு நான் சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான்காவதாக தேவைகளை சந்திக்கும் ஒரு கரம். இங்கே நம்ம பார்க்குறோம், என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த 4ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுதி நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவன் யார் அப்படின்னு சொல்லி இவங்க அழுதாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு போகும்போது பல வருடமாக அவங்களுக்கு கொடுத்த ஆகாரம் அங்கே தேவதூதர்கள் உண்ணக்கூடிய ஒரு மண்ணாவை தான் கர்த்தர் கொடுத்தார். அவங்க என்ன செய்தாங்க, அதை தான் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவர் நிறைய வருஷமாக இதையே சாப்பிட்டனால அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு அந்த சாப்பாட்டு மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு. இதையே நம்ம சாப்பிட்றோமே, இறைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ஆசையாக இருக்குது அவங்களுக்கு இறைச்சி சாப்பிட்றதுக்கு. நாமளும் கூட வீட்டில் ஒரே ஆகாரத்தை நம்ம சாப்பிடுவோமா?
சாப்பிட முடியாது. அப்படி தானே? ஒரு நாள் ஒன்றை சாப்பிட்டா அடுத்த நாள் நம்ம வேறு தான் சாப்பிடுவோம். அப்படி தானே? நமக்கு என்ன செஞ்சிடும்? போர் அடிச்சிடும். அதே போல் இங்கேயும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் டெய்லி அதை சாப்பிட்டனால அவங்களுக்கு ரொம்ப அதுக்கு ஒரு கசப்பு மாதிரி சாப்பிட முடியாத ஒரு கண்டிஷன் வந்துட்டாங்க. எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோசைக்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் இறைச்சி கொடுங்கன்னு மோசைக்கிட்ட சொல்கிறாங்க. மோசைக்கு நான் ரொம்ப கவலையாக இருக்குது, எப்படி இவ்வளோ ஜனங்களுக்கு எப்படி இறைச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்காங்க பாருங்கள். அந்த 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தாலும் அந்த கூடாரத்துக்குள்ளேருந்து எல்லாரும் வெளியே வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இறைச்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எப்பவுமே அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இவங்க வந்து இந்த மோசைகிட்ட சொன்னால் மோசை யாரை பார்த்து அழுவார், இவங்க மோசைகிட்ட அழுறாங்க. மோசை யாரை பார்த்து அழுவார்? ஆண்டவரை பார்த்து அவர் நினைச்சாரு, அழ ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப அழுத உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு இறைச்சிக்கு எங்கே போக? கிட்டத்தட்ட ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர். அப்போ பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்தா ஏறத்தாழ 6 லட்சம் பேருக்கு ஒரு நேரம் இறைச்சி போடுறதுக்கு கூட இந்த ஊரில் உள்ள எல்லா ஆடு மாடுகளையும் அடித்தாலும் போதாது, கடலில் உள்ள அத்தனை மச்சங்களை சேர்த்து குவித்து வைத்தாலும் கூட போதாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து அவர் கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாலும் தெரியுமா? நீ அந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லி, ஒரு நாள் மட்டும் இல்லை, 2 நாள் மட்டும் இல்லை, 5 நாள் மட்டும் இல்லை, 10 நாள் மட்டும் இல்லை, 20 நாள் மட்டும் இல்லை, 1 மாதம் வரைக்கும் நான் அவங்களுக்கு என்ன செய்வேன்? இறைச்சி கொடுப்பேன். உடனே மோசைக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆகிட்டு, எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்களெல்லாம் கண்ணால் பார்த்து அனுபவித்த மோசைக்கு இந்த தேவை பெரிய தேவை, இதை எப்படி சந்திக்க முடியும்னு சொல்லி அவருக்குள்ளே என்ன செஞ்சுட்டு ஒரு கேள்வி தான். உடனே ஆண்டவர் சொன்னோன்னே, ஆண்டவரே இது எப்படிப்பா ஆகும்? அங்கே எல்லா கடலுள்ள மச்சங்களெல்லாம் போட்டால் கூட இது போதாத அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், 11:23 பார்த்தோன்னா கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? என் ஜனம் என் கரம் குறுகி போயிட்டோம். இது வரைக்கும் இந்த கரத்தினால எவ்வளோ நன்மை செய்தேன், எவ்வளோ அற்புதத்தெல்லாம் செய்தேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தெல்லாம் அந்த கரத்தினால நான் செய்தேனே, இப்போ மட்டும் இந்த கரம் குறுகி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசையை பார்த்து நினச்சாரா? அவர் கேட்டுட்டு அந்த 31 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்டருந்து ஒரு காற்று என்னச்சது, கர்த்தரிடத்துலேருந்து ஒரு காற்று என்னச்சது புறப்பட்டது. அந்த காற்று வேகமாக வீசி சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. அது வந்து பாளையத்தை சுற்றிலும் அந்த 2 முழம் உயரத்துக்கு காடைகள் விழுந்ததாக நாம் இங்கே பார்க்குறோம். அந்த காற்று என்னது? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வேகமாக அந்த காற்று வீசும்போது அந்த காடைகளை பறக்க விடாதபடி அந்த காற்று எங்கே கொண்டு வந்துச்சு? அந்த கூடாரம், ஒவ்வொருடைய கூடாரத்துக்குள்ளே கூடார வாசலில் அது வந்து தேடி அந்த இறைச்சியை அவங்க வாசலில் கொண்டு தேடி கொண்டு கொடுத்தது போல கொடுத்தார் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவே இல்லை. அருமையானவர்களை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட என் குடும்பத்தை நான் எப்படி தான் போஷிப்பேனோ, என் பிள்ளைகளை நான் எப்படி பணம் செலவழித்து படிக்க வைப்பேன். ஆனால் பணம் செலவழித்து படிக்க வச்சாலும் பிள்ளைகள் என்ன செய்யலாம்? படிக்கவே இல்லையா? என் பிள்ளையோட திருமண காரியத்தை நான் எப்படி என்ன செய்வேன். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா வீடு கட்ட முடியலை, அதுக்கு பணம் இல்லை. இப்படி ஒவ்வொன்றுக்க தேவை பெரிய பெரிய தேவை. இது யார் எனக்கு செய்வா என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழுது போல நீங்களும் இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கீங்களோ? கர்த்தர் சொல்றாரு, என் கரம் குறுகி போகவில்லை, கர்த்தரின் கரம் குறுகி போகவில்லை என்று இன்றைக்கு உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பாருங்க, 1வது பார்க்கும்போது தாவீது ஜலப்பிரவாகத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் உயரத்திலிருந்து கரத்தை அவர் தூக்கி விட்டார். 2வதாக அவன் எவரு என் பிள்ளை மரித்து போனாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ள வந்து என் பிள்ளை மேலே கையை வைங்க, என் பிள்ளை குணமாகும். அதன்படியே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. பேதுரு அமிழ்ந்து போகும்போது
ஆண்டவரே ரட்சியும் என்னார். கர்த்தர் கரத்தை பிடித்து தூக்கி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவை அதிகமாக இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டு அழுதாங்க. கர்த்தர் அந்த அழுகின் சத்தத்தை கேட்டு என் கரம் குறுகி போகவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேவையை சந்தித்தார். எல்லாரும் கூட கண்களை மூடி ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசினார் அல்லவா? எந்தெந்த காரியத்தில் நீங்கள் இன்றைக்கு ஜலப்பிரவாகம் போன்ற பிரச்சனையில் நீங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கின்றீர்களோ, யார் எனக்கு உதவி செய்ய முடியாது, கர்த்தர் எனக்கு உயரத்திலிருந்து அவர் கரத்தை நீட்டினா மட்டும்தான் எனக்கு விடுதலை என்று சொல்லி தாவீது கூப்பிட்டது போல கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த தாவீது ஜலப்பிரவாகம் போன்ற போராட்டத்தில் இருந்து பிரச்சனையில் இருந்து உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி தூக்கி எடுத்தீரே, காப்பாற்றினரே, அதே கரம் இன்றைக்கு எனக்கு என்னை தொடுங்க, என் குடும்பத்தை தொடுங்க, என் பிள்ளைகளை தொடுங்க என்று சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போன சூழ்நிலையில் எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இன்னைக்கு மரித்து போய்கொண்டே இருக்கிறது. முழுவதும் வருமானம் செத்து போய்விட்டது, அல்லது என் தொழில் செத்து போய்விட்டது, என் சுகம் செத்து போய்விட்டது, என் குடும்பத்தில் சமாதானம் செத்து போய்விட்டது, அப்படி என்று சொல்லி இன்னைக்கு கலங்கி போய் நிற்கின்ற கொண்டு இருக்கின்றீர்களோ, கர்த்தர் இந்த கலங்க நேரத்திலும் உன் கரத்தை பிடித்து தூக்கி விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அமிழ்ந்து போகிறதோ உங்கள் வாழ்க்கையில் அவன் எந்தெந்த ஆசீர்வாதங்கள், எந்தெந்த நன்மைகள் எதெல்லாம் இன்னைக்கு அமிழ்ந்து போய் கொண்டு இருக்கிறது, அது கடல் தண்ணியில் அமிழும் போது திரும்ப அதை எடுக்க எந்த ஒரு சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அமிழ்ந்து போனதான் இனி எடுக்க முடியாதே, அமிழ்கிறதே என்று சொல்லி நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கின்றீர்களோ, அன்றைக்கு பேதருக்கு உடனே கரத்தை பிடித்து தூக்கி காப்பாற்றினாரே, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கதறின அதே போல கர்த்தரை நோக்கி நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. தேவைகள் அதிகம் ஆண்டவரே, தேவைகள் அதிகம் ஐயா. என் குடும்பத்திற்கு ஆமென் சாப்பாடு கூட ஒழுங்கா இல்லையே என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு அழுது கொண்டு இருக்காங்க. என் குடும்ப தேவையை சந்திக்க முடியவில்லை, சரியான வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, எப்படி தான் நாங்கள் வாழ போகிறோமோ, என் பிள்ளைகளை எப்படி தான் நான் காப்பாற்ற போகிறேனோ, என் பிள்ளைகளை வளர்த்து எப்படி தான் ஆளாக்குவேனோ என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் பேசுகிறார். அன்றைக்கு 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்திரத்தில் 30 நாள் அளவும் கூட அங்கு இறைச்சி கொடுத்தாரே, 3 வேளை இறைச்சி கொடுத்த கர்த்தர் உன் தேவையை சந்திக்காமல் இருப்பாரா? உன் தேவையை எப்படி சந்திக்காமல் இருப்பார்? கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. உனக்கு நன்மை செய்வதற்கு என் கரம் குறுகி போகவில்லை. என் பிள்ளையை படிக்க வைக்க ஃபீஸ் கட்ட பணம் இல்லையே என்று சொல்லி நீ எண்ணி நீ சோர்ந்து போகிறாய். கர்த்தருடைய கரம் உனக்கு நேராக நீட்டப்படுகிறது, பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படுகிறது. நீங்க ஒவ்வொன்றாக சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு நேராக கரம் நீட்டப்படட்டுமே ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நேராக கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நேராக கரம் நீட்டப்படட்டும், என் தொழிலுக்கு நேராக கரம் நீட்டப்படட்டும், என் ஊழியத்துக்கு நேராக கரம் நீட்டப்படட்டும், என் சரீர சுகத்திற்கு நேராக கரம் நீட்டப்படட்டுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன் கரம் நீட்டி ஆமென் எங்களை நீங்க பிடித்து எடுக்கும் போது ஆண்டவரே ஒருவரால் தடை செய்ய முடியாது ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, அந்த எதிரி எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி கூப்பிட்டது போல நீங்களும் சத்தமாக ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் வீட்டுல எல்லாமே செத்து போன நிலையில தான் இருக்கு ஆண்டவரே, நீங்க வந்து உங்க கையை அதுக்கு மேல வச்சிட்டீங்கன்னா என் வீட்டுக்குள்ள ஆமென் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாகுமே ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமே ஆண்டவரே, ஒரு ஜீவன் உண்டாகுமே ஆண்டவரே. இப்பொழுதே நீங்க வாங்க, இப்பொழுதே நீங்க வாங்க அப்படி சொல்லி எல்லாரும் கதறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் இல்லத்துக்குள்ள நீர் கடந்து போனதற்காக நன்றி அப்பா, கடந்து போனதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன். கரத்தை அன்பு பிள்ளைகளுக்கு நேராக வானத்தில் இருந்து ஆமென் நோக்கி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராக உங்க கரம் நீட்டப்பட்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்க கரத்தை தொடும்போது எங்க பிள்ளைகள் சரீரத்தில் எந்தெந்த உறுப்பு செத்து போய் எந்தெந்த
எந்த உறுப்பு ஆமென் பிரச்சனையோடு கூட வியாதியில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் உடல் சரீரத்துக்குள்ள உங்கள் கரம் தொடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று அது வேகமாக வந்து எங்கேயோ இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது போல தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வருவதாக. அந்த காற்று எங்கள் பிள்ளைகளை எங்கே இருந்தாலும் கூட நன்மைகளை அடித்து அவங்க வீடு தேடி கொண்டு வர போகிறதற்காக நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைடைய தேவைகளை ஆமென் பரிசுத்த ஆவி ஆகிய ஆண்டவரே காற்றை வீச பண்ணி அந்த பிள்ளைகளை தேடி தேடி ஆமென் ஆண்டவரே ஐயா வீட்டுக்குள்ள வந்து நீங்க அந்த தேவையை சந்திக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் எங்களுக்கு உதவி செய்வா, யார் எங்களுக்கு பணம் தருவா, யார் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலிருந்து எங்களை தூக்கி விடுவாங்க என்று சொல்லி ஆமென் ஆண்டவரே மனுஷனை பார்க்குற பிள்ளைகள் அப்பா. ஆனால் அந்த நாட்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு இறங்குங்க ஆண்டவரே. எங்கள் தேவனை மட்டும் பார்த்தால் மட்டுமே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உண்டு என்கிற நல்ல ஒரு அறிவை ஒவ்வொருக்கும் கட்டளை எடுங்க. ஞானத்தால் நிரப்புங்க, வீட்டுக்குள்ள சந்தோஷத்தால் நிரப்புங்க, சமாதானம் நிரம்பி வழியட்டுமே ஆண்டவரே. இது வரைக்கும் எங்கள் அன்பு பிள்ளைகளை பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள தேவ ஆவியானவரை கடந்து போனதற்காக நன்றி. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பாவ இருள் ஆண்டவரே இருள்கள் எல்லாம் வெளியேறினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. உங்கள் வல்லமை மட்டும் இந்த வீட்டுக்குள்ள செயலாற்றப்படட்டுமே ஆண்டவரே. இது வரைக்கும் உதவி செய்து இது வரைக்கும் எபினேசராக இருந்த தேவனுடைய கரம் அன்பு பிள்ளைகளை தொட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தூய கரம் அசைவாடட்டுமே ஆண்டவரே. ஒவ்வொருடைய முகங்கள் ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற முகங்களுடைய கண்ணீரை தொடப்பீராக ஆண்டவரே. வேதனையோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் பாரங்களை அகற்றி போட்டு தெய்வீக சந்தோஷத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிறைவாக இருக்கட்டும். துதி கனம் மகிமை எல்லாம் உங்களுக்கே தருகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.